ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணர்களை போற்றி. ரிஷபராசினியர்களுக்கு வணக்கம். ரிஷபராசினியர்களே, பி என்ற எழுத்தில் ஆரம்பிக்கிற ஒரு நபரால் உங்களுக்கு 4 மிகப்பெரிய சம்பவங்கள் நடக்க போகுது. இங்கிலீஷ் லெட்டர் பி. பின்னா என்ன? பெருமாள்னு அர்த்தம். பத்மநாபன், பார்த்தசாரதி, புருஷோத்தமன், பிரத்யுமன், பத்மபிரியா, பத்மாலட்சுமணன், இப்படி நிறையா சொல்லலாம். இந்த பீன்னு பேரில் ஆரம்பிக்கிறவங்களால் அடுத்து வருகின்ற நாட்களில் உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பீன்னு என்ன சார் அப்படின்னா புதன் அர்த்தம். பெருமாளுடைய அம்சம். புதனாலே பெருமாளுடைய அம்சம். ராசிக்கு 2, 5 கூடியவர். தன குடும்ப வாக்கு சனாபதி, அதிர்ஷ்ட சனாபதி. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்கள் பேச்சுவார்த்தை நல்லா இருக்கணும், உங்கள் பழக்க வழக்கம் நல்லா இருக்கணும், காரிய அனுகூலம் இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கணும், பிள்ளைகளால் நல்ல ஏற்றம் இருக்கணும், புத்திசாலித்தனமாக இருக்கணும், காரிய அனுகூலம், எல்லாத்துக்குமே புதன் தான். இப்போ புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து இருக்கிறாரு. இப்போ ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு, புதன், சூரியன், புதாத்தி யோகம், சிவராஜ் யோகம், குரு புத யோகம் அருமையாக இருக்குங்க. மிகச்சிறப்பாக இருக்குது. தைரிய வீரிய காரியசானம் நல்லா இருக்குது. ராசிக்கு 7, 9, 11 நல்ல சுபத்துவமாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த பி என்கிற நபரால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அந்த நபரை கண்டுபிடிச்சி அவர் நல்லபடியாக வச்சுக்கோங்க. அவர் உதவியை நாடுங்க. அவரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இறைவனால் அனுப்பப்பட்டவர். இறைவனால் ரிஷபராசிக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர். அவர் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சேருவார். அந்த பேரில் இருக்கிறவர் சேருவார். அதுபோக பெருமாளுடைய நாமத்தில் மற்ற பேர் நிறையா இருக்குது. முரளிதரன், முராரி, கோவிந்தன், கிருஷ்ணன், கோபாலகிருஷ்ணன், பாலகிருஷ்ணன், இப்படி சில பேர்லேயும் இருப்பாங்க. அவங்க பேர் பெருமாளுடைய பேரை அடிப்படையாக கொண்டு இருக்கும். பெருமாளுடைய நாமம் ஆயிரக்கணக்கில் இருக்குது. அதில் உள்ளவங்களும் உங்களுக்கு நல்லா உதவி பண்ணுவாங்க. ஸோ விஷயம் என்னென்னா, பெருமாள் நாமம் கொண்ட ஆண் பெண் இருபாலருமே ரிஷபராசினியர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் நல்லா உதவி பண்ணுவாங்க. புதன் அடுத்தடுத்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. உங்கள் ராசிநாதனும் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். பரவாயில்ல, நீசமானாலுமே வீடு கொடுத்த புதன் குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால நீசபங்கம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்கு 6/8/2026 31/12/2026 வரைக்கும் நல்லாயிருக்கும். இந்த வருஷ கடைசி வரைக்கும் புதன் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. சுக்கிர நிலைப்பாடு, ராசிநாத நிலைப்பாடு நல்லா இருக்குது. புதனும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ராசி யோகாதிபதி சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறாரு. பரவாயில்ல, 11ஆம் இடத்துல வக்கரகதியில் இருந்தார்னா ராசியை பார்த்துட்டு இருந்தார். இவ்வளோ நாளாக கொஞ்சம் அசம்பந்த சோம்பர்த்தனமாக இருந்தீங்க, இன்னமே சரியாயிரும். ஏன்னா சனி பகவான் பார்வை ராசிக்கு இருந்தது, 5ஆம் இடத்துக்கு இருந்தது. அதே மாதிரி ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தது. தூரதேச அமைப்பில் சில பிரச்சனைகள் இருந்துச்சு. இது எல்லாமே சரியாயிரும். ஓகே நேயர்களே, இந்த பி என்ற நபரால் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல யோக பலன்கள் நடக்க போகுது. நச்சுன்னு 4 பலன்கள் நடக்க போகுது. அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம். ரிஷபராசிக்கு 3ஆம் இடமான கடகத்தில் உச்ச குரு ராசிக்கு 8-11 கூடியவன் தான். அஷ்டமாதிபதி, லாபஸ்தானாதிபதி. அவர் சூரியன் புதன் கூட சேர்ந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால தைரியமாக இருப்பீங்க. துணிவே துணை. முன்வைத்த கால பின் வைக்க மாட்டீங்க. படாப்பட்டாக இருப்பீங்க. வெற்றி மேல் வெற்றி உன்னை சேரும். அது வாங்கி தந்த பெருமை எல்லாம் ரிஷபராசி நேரில் சேரும். கிருத்திகை, ரோகிணி, மிருக சிறுசத்துக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வெளிநாடு தொடர்புகள் நல்லாயிருக்கும் இந்த காலகட்டத்தில். சரியா? அயனசேன போக நல்லாயிருக்கும். தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். அலைஞ்சு திரிஞ்சாலும் நல்லபடியாக இருப்பீங்க. ஆதாயம் நல்லபடியாக இருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆரம்ப கல்வி, உயர்கல்வி மிகச்சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி லாபம், தொழில் வியாபாரத்தில் லாபம் பன்மடங்கு அதிகரிக்கும். சரியா நேர்களை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 11ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது, மிகச்சிறப்பாக இருக்குது. 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. சனி பகவான் சம்மந்தப்பட்ட காரியத்தில் நல்ல லாபம் இருக்கும். மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், இரும்பு சம்மந்தப்பட்டது, அதுபோல் பழைய பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். எண்ணெய் வித்துக்கள், பெட்ரோல் பங்கு, ஃபியூவல், பழைய கழிவுகள், கிருஷ்ணாயில், அப்புறம் மருத்துவ கழிவுப் பொருட்கள், இது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்ஸு, ஃபேக்ட்ரி வச்சுருக்கவங்களும் நல்லாயிருக்கும். ட்ரெஸ் ஒர்க் பார்க்குறவங்க, ஸ்டீல் ஒர்க் பார்க்குறவங்க, பழைய பொருட்களை ப்ராசஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி ஹார்ட்வேர் வச்சுருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். பெயிண்ட் கடை, ஹார்ட்வேர்ஸ் கடை, மரக்கடை, பழைய தளவாட சாமான்கள், இரும்பு உபயோகப் பொருட்கள், வீட்டு பொருட்கள், சரியாக நேரில் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். செகண்ட் சேல்ஸ் பொருட்கள் வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த காலகட்டம் லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் பணத்தை சனி பகவான் தருவார். ஸோ இதனால் உங்களுக்கு கையில் காசு பணம் அதிகரிக்கும். கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். தகவல் தொழில்நுட்பம் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் கோயில் குளத்துக்கும் போயிட்டு வருவீங்க. ஆன்மீக ஈடுபாடு நல்லாயிருக்கும். உடன் பிறந்த சகோதரரால் ஒரு ஏற்றம் இருக்கும். மூத்தவராக இருந்தாலும் சரி, பின்னாடி பிறந்தவங்க இருந்தாலும் சரி, அவங்களால நல்லாயிருக்கும். இப்போ இந்த பலன்களை வருஷப்படுத்துகிறேன். 4 பலன்கள், மிகப்பெரிய பலன்கள் நடக்கும். அந்த பலன்கள் படி சில சம்பவங்களும் உங்களுக்கு நடக்கும். தைரியசானம் வலுவடையதுனால காரிய அனுகூலம் இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும். காரிய அனுகூலமாக இருக்கும். சரியா நேர்களே,
மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ரிஷபராசியில் பெண்கள் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் பெண்களுடைய காரியங்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்ணுக்கு வரன் பார்த்துட்ருக்கிறீங்க, இல்லைனா அவங்களுக்கு காலேஜில் ஒரு நல்ல ஒரு இடம் பார்த்துட்ருக்கிறீங்க, இல்லைனா உங்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் நல்லபடியாக முடியும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆள் நல்லா இருப்பீங்க. புதாத்தியோகம் குரு பார்வை உங்களுடைய அறிவாற்றலை மேம்படுத்தும். ஷார்ப்பாக இருப்பீங்க, புத்தி கூர்மையாக இருப்பீங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 2 இது. எஜுகேஷன் சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். எஜுகேஷன் டெஸ்ட் வச்சுருக்கவங்க, டுட்டோரியல் காலேஜ் வச்சுக்கிறவங்க, கல்வி அறக்கட்டளை வச்சுக்கிறவங்க, அதில் வேலை பார்க்குறவங்க, டீச்சர்ஸ், லெக்சரர், ப்ரொஃபஸர், பிரின்ஸிபல் இப்படியெல்லாம் சொல்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும். ஆரம்ப கல்வி நல்லாயிருக்கும், உயர்கல்வி நல்லாயிருக்கும். சரியா? புதன் 2 குடைவன், சூரியன் 4 குடைவன். ஸோ ஆரம்ப கல்வி உயர்கல்வி நல்லாயிருக்கும். மேற்படிப்பு நல்லாயிருக்கும். மேற்படிப்புக்கு அரசாங்கத்துடைய உதவி கிடைக்கும், ஸ்காலர் கிடைக்கும். ஸ்காலர்ஷிப்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. இது வந்து பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, தொழிலில் பயணம் இருக்கும். தொழில் வியாபார ரீதியாக எங்கேனாச்சும் வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போயிட்டு வருவீங்க. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அட்லீஸ்ட் பக்கத்து ஊருக்குனாச்சும் போயிட்டு வருவீங்க. பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு வரதுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். லாப நோக்கத்துடன் ஒரு அலைச்சல் இருக்கும். சரியா? சில பேருக்கு அது தூர தேசமாகவும் இருக்கலாம், சில பேருக்கு பக்கத்துலேயும் இருக்கலாம். சரியா? அதனால் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். உத்தியோக ரீதியாக ஒரு பயணம் இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு லாபகரமான வெற்றியை கொடுக்கும். உடல்நலம் வந்து சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. தோல் வலி, கால் வலி, தொடை சம்மந்தப்பட்ட வலிகள் இருக்கும். சரியா? துடைப்பாகத்த வலி இருக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு வயதானவருக்கு நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்கும், நியூரோ பிரச்சனை இருக்கும். அதனால் அது விஷயத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த 4 விதமான பலன்களை வந்து பி என்ற எழுத்தின் மூலமாக கொடுப்பாரு. இப்போ வந்து அந்த பேர் இருக்கிறவங்க வந்து இது மாதிரி காரியத்துக்கு உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்னேன்ல, தைரியம் மற்றும் முயற்சி, புத்தி கூர்மை மற்றும் கல்வி, தொழில் மற்றும் பயணம், உடல்நலம், இந்த 4க்குமே அந்த பியின் பேரில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ உங்கள் பேர் நீங்கள் வந்து இப்போ ரிஷபராசியில் இருக்கிறீங்க. உங்கள் பேர் வந்து என்ன, கார்த்திகேயன் வச்சுக்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு. உங்கள் மனைவி பேர் பத்மபிரியா, அவங்க பேர் பீன்னு ஆரம்பிக்குது. உங்கள் மனைவி வந்து இந்த காரியத்துக்கு உதவி பண்ணுவாங்க. இவ்வளோதான். சரி, நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க. உங்கள் பேர் வந்து என்ன, புவனேஸ்வரி. உங்கள் கணவன் பேர் புருஷோத்தமன். அவர் மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல உதவி கிடைக்கும். கணவன் மனைவி தவிர்த்து குடும்பத்தில் சில பேர் இருப்பாங்க. உங்கள் 2 பேத்துக்கும் மாமனார் ஒருத்தர் இருப்பார். உங்கள் கணவனை பற்றி அப்பா, அவர் பேர் வந்து பத்மநாபன் அப்படின்னு வச்சுக்குருவான். அவரால் உதவி இருக்கும். குடும்பத்துக்கு நல்லா உதவி பண்ணுவார், நல்லா ஹெல்ப் பண்ணுவார், சப்போர்ட் பண்ணுவார். இது மாதிரி 4 விஷயத்துக்கு அவர் உதவி பண்ணுவார். உங்கள் உடல் நலம், தொழில் மற்றும் பயணம், உங்கள் கல்வி சம்மந்தப்பட்ட வேலைகள், குடும்ப மகிழ்ச்சி, தைரியம், காரிய அனுகூலம், இதுக்கெல்லாம் அவர் சப்போர்ட்டாக இருப்பார். சரியா? தொழில், உத்தியோகம், வேலை, இது 3க்குமே ஒரு காரியமாக இருப்பார். உத்தியோகம் வேலைங்கிறது ஒன்று தான். குடும்பம், உத்தியோகம், தொழில். ஒரு மனிதனுக்கு, சாதாரண மனிதனுக்கு 3 சுற்றி தான் வருவாங்க. அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வேறு உலகம். ஆனால் சாமானியப்பட்ட மக்கள், மெஜாரிட்டியான மக்கள் இந்த 3க்குள்ள தான் சுற்றி வருவாங்க. குடும்பம், எல்லாத்துக்குமே குடும்பம் இருக்கும். உத்தியோகம் பண்ணாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு குடும்பம் இருக்கும். குடும்பம் நல்லபடியாக இருக்கும். அதுபோக வந்து உத்தியோகம், தொழில் நல்ல விதமாக இருக்கும். ஸோ அந்த பி என்ற பேரில் வர்றவங்களாம் இது மாதிரி காரியத்துக்கு உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. வேறு என்ன பலன்கள் சார் அப்படின்னா, அடுத்து வந்து பொது பலன்கள் ஜென்ரலாக இருக்கும். இதை வந்து நீங்கள் இப்போ நான் வருஷப்படுத்துகிறேன், பொறுமையாக பாருங்கள். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்னென்ன செக் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டிங்கன்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி உங்களுக்கு பார்த்து கொடுப்போம். இந்த காலகட்டத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு தயான சிந்தனை இருக்கும். நல்ல ப்ராட் மைண்டில் இருப்பீங்க. மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க. துணிவே துணைன்னு இருப்பீங்க. சில பேருக்கு பிடிவாதமும் இருக்கும், முரட்டு சுபாவமும் இருக்கும், அடாமண்டாக இருக்கும். தான் பிடிச்ச காலுக்கு 3 கால் இருப்பீங்க. அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாருக்கும் நல்லவனாக இருப்பீங்க. நல்லவங்க கெட்டவங்களோட சகவாசம் கலந்து இருக்கும். அதனால் கெட்டவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு அவங்ககிட்ட வெளியேறுங்க. கையில் காசு பணம் இருக்கும். சரியா நேரில் கையில் காசு பணம் இருக்கும். மிகச்சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் பார்க்குற இடத்துல நல்ல டேலண்டாக இருப்பீங்க. அதிகாரிகளுக்கு பணிஞ்சு நல்லபடியாக நடப்பீங்க. நல்ல பேர் கிடைக்கும். போட்டி பந்தயத்தில் முழு வெற்றி இருக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறீங்க, வேறு காம்படிஷனில் கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது சக்ஸஸ் இருக்கும். அரசாங்க தொழில் தொடர்பு ஏற்படும். அரசாங்க தொடர்புனா தொழிலில் ஏற்படும். நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, அரசாங்கத்துடைய சப்சிடி கிடைக்கும், அரசாங்கத்துடைய அனுகூலம் இருக்கும். சிட்கோ, தாட்கோவில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எதிர்ப்புகளை வந்து தவிடுபடி ஆக்கிடுவீங்க. யாரும் உங்களை எதிர்க்க முடியாது. எதிர்த்தவங்க வந்து நிர்மூலமாகிடுவாங்க. உடன் பிறந்தவர்களால் ஏற்றம் இருக்கும். சுய சம்பாத்தியம் அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கமிஷன், கான்ட்ராக்ட் இது நல்லாயிருக்கும். அரசாங்கமாக இருந்தாலும் சரி, தனியாராக இருந்தாலும் சரி, கமிஷன் கான்ட்ராக்டில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சிரமமின்றி அதை நல்லா சம்பாதிப்பீங்க. நல்லபடியாக இருக்கும். ஒரு கான்செப்டாக இருப்பீங்க. எதுலேயுமே ஒரு நெறி கொள்கையோடு இருப்பீங்க. தனித்துவமாக இருப்பீங்க. ஒரிஜினாலிட்டிஸ் நெவர் ஃபெயில்டு, தனித்தன்மை தோற்று போகாதுன்னு ஒரு தத்துவத்தின்படி வாழ்வீங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து ஆள் கபடியாக இருப்பீங்க. அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க. கலூர் மணி 4 மணி இருப்பீங்க. சரியா? யாரும் வந்து உங்களை ஈஸியாக அந்த அளவுக்கு பீட் பண்ண முடியாது. நுட்பமாக இருப்பீங்க. கொஞ்சம் கவலைகள் இருந்தாலுமே அந்த கவலைகள் கண்டுக்காமல் மனதுக்குள்ளே வச்சுக்கிட்டு போவீங்க. வர்த்தகம், தொழில் நுட்பம் இருக்கும். சரியா? ட்ரேடிங்கில் வந்து ஒரு டெக்னாலஜி இருக்கும். அதில் நுட்பமாக இருப்பீங்க. அந்த ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட நெளிவு சுழிவுலாம் நல்லபடியாக இருக்கும்.
அதுக்கேற்ற மாதிரி தன்னை தயார்படுத்திக்கிடுவீங்க. தேவைப்பட்ட நேரத்துக்கு பணம் வந்து சேரும், தங்குதடையின்றி இருக்கும். சரியா நேர்களே, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உடன் பிறந்த சகோதரர், ஏற்கனவே சொல்லிட்டேன், உடன் பிறந்த சகோதரால் நல்ல ஒரு காரிய வெற்றி இருக்கும். ஆள் மந்திரம் கால் மதி முக்கால்னு இருப்பீங்க, தந்திரமாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையுமே வந்து ஒரு நரித்தனமாக இருப்பீங்க. நரி வந்து எப்படி தந்திரமாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் வந்து சில காரியங்களை வந்து ரொம்ப சூசுகமாக நரித்தனமாக இருந்து சில காரியங்களை நல்லபடியாக முடிப்பீங்க. எதிரிகளை வெல்லும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. தைரியம் இருக்கும். சில பேருக்கு அலைச்சல் இருக்கும். சரியா, சில பேருக்கு புத்திர சந்தானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து புத்திர சந்தானம் வீரிய சாணம் வலுத்து இருக்கிறதுனால அந்த கர்ப்பம் தரிக்கிறதுக்கு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அந்த வீரியம் நல்லா இருக்கிறதுனால சீக்கிரம் கர்ப்பம் தரிக்கும். பெண்களை வந்து கர்ப்பம் தெரிவிக்கும். ஆண்களும் அதுக்கு தகுதி உண்ண ஆளாக இருப்பீங்க. அது ஆண் பெண்ணுக்கு வந்து சில நேரத்தில் தான் அந்த இது கோயின்சைட் ஆகும். ஆணுக்குள்ள அந்த என்ன சொல்லுவாங்க சுக்லம், பெண்ணுக்கு உள்ளது சுரோதம், ரெண்டுமே ஒன்று சேரும். சுக்லம்னா செவ்வாய், சுரோதம்னா சுக்கிரன். இந்த ரெண்டுக்கும் உள்ளது வந்து அப்படியே சேரும், உங்களுக்கு சேர்ந்து நல்லபடியாக மேட்ச் ஆகும். இப்போ நல்லா இருக்குது. செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறார். செவ்வாய் சுக்கிரனும் கேந்திரமாக இருக்கிறதுனால இப்போ ரிஷபராசியில் குழந்தை வேண்டி இருக்கிறவங்களுக்கு அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகும். கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்தியம் நல்லா இருக்கும். கர்ப்பம் தரிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. அழைச்சி அது சொல்லிட்டேன் நான். சரியா நேரில் நல்லா உதவி பண்ணுவீங்க. அதுபோக வந்து தமிழ் படித்தவர்களுக்கு நல்லாயிருக்கும். தமிழ் பட்டிட்டு சொல்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். தமிழை தாய்மொழியாக எடுத்து செய்கிறவங்க, தமிழின் பால் அக்கறை உள்ளவங்க, தமிழ் ஆர்வலர்கள், கலைஞர்கள், கவிதை எழுதுகிறவங்க, கட்டுரை எழுதுகிறவங்க, தமிழ் படித்தவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். தாய்மொழி சம்மந்தப்பட்ட நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். இப்படி பலதரப்பட்ட பலன்கள் உங்களை சூழ்ந்து வரும் நேயர்களே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து லக்கண ரீதியாகவும் சொல்கிறேன் நான். யார் யாருக்கு வந்து எப்படி லக்கண ரீதியாக இது கன்வெர்ட் ஆகும் அதையே சொல்கிறேன். நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சிக்கனமாக இருப்பீங்க. ஆள் சிக்கனம் இக்கணம் தேவைன்னு சொன்ன மாதிரி சிக்கனமாக இருப்பீங்க. நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. நண்பர்கள் நல்லா இருப்பாங்க, இருந்தாலும் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. நண்பர்களுக்கு செலவு பண்ணுற விஷயத்தில் கொஞ்சம் சிக்கனமாக இருங்க. பெரியவரோட ஆதரவு இருக்கும். குடும்பத்தில் பெரியவங்களாம் உதவி பண்ணுவாங்க. மாமனார் மாமியார் இவங்களாம் நல்லா உதவி பண்ணுவாங்க. அவங்களால ஃபினான்ஷியலாக உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். நினைத்த காரியத்தை நல்லபடியாக சாதிப்பீங்க. மனைவி சொல்படி செய்வீங்க. மனைவி சொல்லே மந்திரம். நீங்கள் இப்போ ரிஷபராசியில் ஒரு கணவனாக இருந்தீங்கன்னா மனைவி பேச்சு இந்த காலத்தில் கேட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். சரியா, உங்களுக்கு வந்து அது ஒரு முன்னேற்றமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக டயக்னைஸ் பண்ணிடுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக கிரகித்துக்கிடுவீங்க. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் வந்து புகழ் பொருள் பொன் பொருள் நல்லபடியாக இருக்கும். ரிட்டன் ஒர்க் பார்க்குறவங்க நல்லாயிருக்கும். சரியா, ரிட்டன் ஒர்க்கு டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க நல்லாயிருக்கும். வெகுஜன தொடர்பு நல்லாயிருக்கும். மக்கள் நல பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். சில பேருக்கு வந்து இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போகிற மாதிரி இருக்கும். அது ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். சரியா நேர்களே, ஸோ இப்படி நல்ல பலங்கள்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. வீட்டில் தாத்தா பாட்டி வயசானவங்க இருந்தாங்களா அவங்க உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. மற்றபடி ரிஷபராசிக்கு நல்லா தான் இருக்குது. 2ல் செவ்வாய் இருக்கிறாரு, ஒரு 1.5 மாதத்துக்கு இருப்பார். சரியா, 2ல் செவ்வாய் இருக்கிறாரு, மிதுனத்தில் இருக்கிறாரு. மிதுன செவ்வாய் வீடு கொடுத்தவங்க நல்ல நிலைமை இருக்கனால நியூட்ரலாக இருக்கும். இருப்பினும் பேச்சில் நிதானம் பாருங்க. சுடுசூடு சொல்லாதீங்க, படக்குன்னு பேசிடாதீங்க. மிதுனம் வந்து ஒரு ஞான வீடு. அதாவது நீங்கள் சொல்கிறது எப்படின்னா யோசனை பண்ணி சொல்லுவீங்க, அதை தவிர்த்துடணும். அதாவது யாருக்கிட்ட எப்படி சொல்லலாம் அப்படின்னு யோசனை பண்ணி அந்த வார்த்தையை கடுஞ்சொல்லாக சொல்லுவீங்க. சில பேர் வந்து திட்டுறதுக்குன்னே யோசனை பண்ணிட்டுருப்பாங்க. இவன் எப்படா சிக்குவான், இவனை நறுக்குன்னு 4 கேள்வி கேட்கணும்னு நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, அவன் சிக்கட்டுடா நறுக்குன்னு 4 கேள்வி கேட்குறேன் அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி நறுக்குன்னு 4 கேள்வி கேட்குறதுக்கு இப்போ வந்து உங்களுக்கு செவ்வாய் தூண்டில் போடுவார். கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே, அதுபோக செவ்வாய் வந்து ஒரு ராசிக்கு வந்து 5ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ நீங்கள் ஒரு தகப்பனாக இருந்தால் பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. நீங்கள் ஒரு பிள்ளையாக இருந்தால் அப்பா கிட்ட அனுசரித்து போங்க. ஸோ தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு டக்கப்பர் நடக்கும். வீட்டுக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள் நடக்கும். அதை நீங்கள் தவிர்க்கிறதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் நீங்கள் வந்து வண்டி வாகனத்தில் போகும்போது வைக்கும்போது பிற விஷயத்தை தலையிடாமல் இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஓகே நேர்களே, இப்போ வந்து வேறு என்ன சார் அப்படி பார்த்தோம்னா சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு யோக பலன் கிடைக்கும். இப்போ நான் வருஷப்படுத்தினேன் பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் நான் சில பலன்களை ஒப்பிச்சேன், சொன்னேன், நான் ப்ரிடிக்ஷன் கொடுத்தேன். இந்த பலன்கள்லாம் ரிஷபராசியில் சில லக்கணத்துங்களுக்கு நல்ல மேட்ச் ஆகும். குறிப்பாக மிதுன லக்கணத்துக்கு வந்து நல்ல மேட்ச் ஆகும். அடுத்து சிம்ம லக்கணத்துக்கு 100% மேட்ச் ஆகும். மிதுனம், சிம்மம், கன்னி, அடுத்து தனுசு, இந்த 4 லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும். கரெக்டாக சொல்ல வந்து சிம்மம் தனுசு லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். சரியா, இந்த குரு புதன் சூரியன் இணை வந்து சிம்மம் தனுசு கும்பத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த 3 லக்கணத்துக்கும் 100% நல்லா இருக்குங்க. கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, ஆமாம் சார் நான் சிம்மம் லக்கணம் எனக்கு நல்லா இருக்குது, குடும்பம், லாபம், கணவன்மணி உறவு, சரியா, அதிர்ஷ்டம், தூரதேச அமைப்பு, வெளிநாடு வெளிமாநில வேலைகள் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.
ஸோ நம்ம ஆர்டர் படி பார்த்தோம்னா சிம்மம், தனுசு, கும்பம் இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பலன்கள் 100க்கு 100% நிற்கும். மிதுனம், கன்னி, மீனம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 100க்கு 70% நிற்கும். சரியா? நான் சொன்ன பலன்களில் 100க்கு 70% நிற்கும். மத்தியமமாக இருக்கும் 50% யாருக்கு சார் நிற்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மேசம், துலாம், விருச்சிகம். மேச லக்கணம், துலா லக்கணம், விருச்சிக லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு 50% நிற்கும். இப்போ நான் லக்கணத்தை சொல்கிறேன். ரிஷப ராசி தான், ஆனால் லக்கணம் மாறுபடும். லக்கணத்தை தெரிஞ்சுக்கணும். லக்கணம் தெரியாமல் ப்ரிடிக்ஷன் கேட்கக்கூடாது. நிறைய பேர் வந்து லக்கணத்தையே சொல்ல மாட்டாங்க. சும்மா ரிஷப ராசிக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படியே அடித்து விடுவாங்க, நிறைய போடுறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே போதி ஜோதிடத்தில் என்றைக்குமே நம்ம பேசிக்காக தான் பேசுவோம். பிளானட் பொசிஷன், பேசிக் இன்ஃபர்மேஷன், ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், பிரசன்ட் தசாபுத்தி, ஃபியூச்சர் பரிகாரம் எல்லாத்தையும் சேர்த்து சொல்வேன். லக்கண ரீதியாக சொன்னால் தான் அது வந்து கோயின்சைட் ஆகும். நீங்கள் பிறக்கும்போது ஜனன ஜாதகத்தில் சில கிரகங்கள் சில இடத்துல இருக்கும். அந்த கிரகங்கள் கோல்சாரத்தில் அந்த இடத்துக்கு வரும்போது நல்ல பலன்களை கொடுக்கும். சரியா? இவ்வளோ தான் ஜோதிடத்தில் பலன் சொல்கிறது, இவ்வளோ தான். அதை கண்டுபிடிச்சி சொல்லணும். அடுத்து வந்து பிலோ ஆவரேஜ் நல்லா இருக்காது சார் அப்படி பார்த்தோம்னா மகர லக்கணம், ரிஷப லக்கணம், கடக லக்கணம் இவங்களுக்கு நல்லா இருக்காது. சரியா? மகர லக்கணம், ரிஷப லக்கணம், கடக லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு இந்த பலன்கள் 50% கீழே தான் இருக்கும். ஏதோ கைக்கு வாய்க்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அந்த அளவு நல்லா இருக்காது. இவங்க தான் வந்து அந்த வழிபாடு பண்ணணும். சரியா? நான் சொல்கிற வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். என்ன சார் வழிபாடு அப்படி பார்த்தோம்னா வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு மஞ்சள் பூக்கள் கொடுங்க. சரியா? செவ்வந்தி பூ வாங்கி குரு பகவானுக்கு மாலையை தொடுத்து போடுங்க, இல்லைன்னா அவர் பாதத்தில் போடுங்க. மஞ்சள் நிற பொருட்களுக்கு அவர் தானம் செய்யுங்க. மஞ்சள் பவுடரி, டர்மரிக் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா தூய மஞ்சள் பவுடர், அந்த வாசனை பவுடரை குரு பகவானுக்கு கொடுங்க. சன்னதியில் போய் கொட்டாதீங்க, அங்கே போய் அந்த கோயில் குறுக்கள்கிட்ட கொடுத்துருங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தட்சிணாமூர்த்தி சன்னதிலையோ குரு பகவான் சன்னதிலையோ போய் கொட்டிட்டு வந்துடுவாங்க. தட்சிணாமூர்த்திங்கிறது வேறு, குரு பகவான்கிறது வேறு. தட்சிணாமூர்த்தி சிவன் ஆலயத்தில் தெற்கு பக்கம் இருப்பார், குரு பகவான் நவக்கரத்தில் வடக்கு பக்கம் இருப்பார். நீங்கள் எங்கே போனாலும் சரி, எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, குங்குமம், விபூதி, மஞ்சள் இதை வந்து அந்த விற்கிறதுக்கிட்ட கொட்டக்கூடாது. சம்மந்தப்பட்ட ஆளுக்கிட்ட கொடுக்கணும், இல்லைனா பாக்கெட்டாக வச்சுட்டு வந்துடுங்க. அவங்க பூஜை புனஸ்காரம் பண்ணும்போது எடுத்துக்கிடுவாங்க. நிறைய பேர் இதை செய்கிறாங்க, தயவுசெய்து செய்யாதீங்க. அதுபோக வந்து கோயிலுக்குள்ளே நிறைய பேர் கொட்டி வச்சுருப்பாங்க, விபூதி, குங்குமம், மஞ்சள்லாம் கொட்டி வச்சுருப்பாங்க அந்த கற்ப சிலை கீழே. அதை எடுத்து எல்லோரும் பூசுவாங்க. அப்படிலாம் பூசக்கூடாது. கோயில் குறுக்கள் கிட்ட வாங்கி தான் பூசணும். சரியா? கோயில் குறுக்கள் கையால் வாங்கி பூசணும், இல்லைனா அவர் கையால் உங்களுக்கு பூசி விடணும். இந்த 2 காரியத்தில் ஒரு காரியம் தான் நடக்கணும். நீங்களாக கோயிலுக்குள்ளே கண்ட இடத்துல இருக்கிற இடத்த விபூதியோ பிரசாதத்தையோ எடுத்து பூசக்கூடாது. பிரசாதம்னா என்ன? விபூதி, குங்குமம், மஞ்சள், சந்தனம், இதுதான் பிரசாதம். மற்ற பிரசாதம் வேறு. இப்போ நிறைய பேர் பிரசாதம்னா பொங்கல் புளியோதரை நான் வரும், அது வேறு, அது சாப்பிட்றது. பிரசாதனாலே, கோயில் பிரசாதனாலே அந்த மூலவர் சன்னிதானத்துலேருந்து கொடுக்கறது தான், குருக்கள் கையில் கொடுக்கறது தான் விபூதி, மஞ்சள், குங்குமம், சந்தனம். இதுதான் பிரசாதங்கிறது பேர். நிறைய பேருக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியாது, என்னத்தை சொல்ல தெரியல. ரைட், இருக்கட்டும். அது ஒரு பக்கம். புதன்கிழமை தோறும் பெருமாளை கும்பிடுங்க. பெருமாள் கோயிலுக்கு போங்க. இரவு 8-9 பெருமாளை கும்பிடுங்க. பெருமாளுக்கு துளசி வாங்கி கொடுங்க. நல்லபடியாக கும்பிடுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். பெருமாளோட நாமத்தை சொல்லுங்கள். ஓம் கோவிந்தா போற்றி, கோபாலா போற்றி, கோதஷ்ணா போற்றி, மாதவா போற்றி, மதுசூதனா போற்றி, மணிவண்ணா போற்றி, முராரி போற்றி, ஸ்ரீகரி போற்றி, உலகளந்த உத்தமனை போற்றி, உப்பிலியப்பனை போற்றி, திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாளை போற்றி, கல்லழகா போற்றி, சோழமலை அழகா போற்றி, சுந்தரராஜ பெருமாளை போற்றி, வைகுண்ட வாசனை போற்றி, லட்சுமணேஸ்வரை போற்றி, திருப்பக்கடையில் இருப்பவனை போற்றி, ஆதிசேசில வந்தவனை போற்றி, பாடாராத்தி நரசிங்க பெருமாளை போற்றி, பள்ளிகுண்ட சிறுங்கத்த பெருமாளை போற்றி, வடபத்திர சாயி போற்றி, பிரச்சனை வெங்கடாஜலபதியை போற்றி, காஞ்சி வரதராஜ பெருமாளை போற்றி, அத்திவரதரை போற்றி, அயக்கிரிவரை போற்றி, அழகிசிங்க நரசிம்மரை போற்றி, சங்க சக்கரதாரியை போற்றி, ஸ்ரீம லட்சுமி நாராயணா 108 திவ்ய பிரதேச வாழ்வரே போற்றி. எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். பெருமாள் நாமத்தை சொல்லுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பெருமாளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்லா வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா இந்த வருஷ கடைசி வரைக்கும் நல்லா வச்சுக்குருவார். 31/12/2026 வரைக்கும் நல்லாயிருக்கும். குடும்பம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் காசு பணம் இருக்கும். பிள்ளைகளால் நல்லாயிருக்கும். அதிர்ஷ்டம் கிடைக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். தவப்பநிலை உறவுமுறை நல்லாயிருக்கும். குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். ஸோ பெருமாளை கும்பிட்றதுனால குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். பொதுவாக சில பேர் குலதெய்வமே தெரியாது சார் அப்படிம்பாங்க. நிறைய பேர் குலதெய்வம் தெரியாது. அவங்கள பெருமாளை தான் கும்பிடணும். வேத ஜோதிடத்தின்படி குலதெய்வம் தெரியாதவங்க பெருமாளை தான் கும்பிடணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெருமாளை கும்பிட்டீங்கன்னா உங்கள் குலதெய்வம் எதாக இருந்தாலும் அந்த குலதெய்வத்தோட கடைக்கண் திறக்கப்படும். கருணை கிடைக்கும். உங்களுக்கு உதவி கிடைக்கும். அதுபோக ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்கள். படிக்கிற மாணவர்கள். ஏன்னா புதன் வந்து வித்யாகாரகன். வித்யானா என்ன? படிப்புன்னு அர்த்தம். வித்யாசாலைனா பள்ளிக்கூடம்னு அர்த்தம். ஸோ ஏழை மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு உதவி பண்ணுங்கள். நோட்டு, புஸ்தகம், பென்சில், பேனா வாங்கி கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் யார் செய்யணும் சார் அப்படின்னா, குறிப்பாக இந்த மகர லக்கணம், ரிஷப லக்கணம், கடக லக்கணம், ரிஷப ராசியில் இந்த 3 லக்கணத்தை பிறந்தவங்க செஞ்சீங்கன்னா நான் சொன்ன அந்த 4 பாயிண்ட் நச்சுன்னு உங்களுக்கு கிடைக்கும். 4 விதமான அந்த பலன்கள், 4 விதமான பலன்களும் கிடைக்கும். 4 விதமான சம்பவங்களும் வீட்டில் சிறப்பாக நடக்கும். அதனால் பெருமைப்படுவீங்க. மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்க செஞ்சீங்கன்னா கூடுதல் பலன்களாக இருக்கும். சரியா நேயர்களே? ஸோ இந்த வழிபாடை செய்யுங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக செய்யுங்க. வியாழக்கிழமை சிவன் கோயிலுக்கு போய் தட்சிணாமூர்த்தியை கும்பிடணும். அவருக்கு மஞ்சள் கலர் பொருட்கள் வாங்கி கொடுக்கணும். புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகணும். அவ்வளோதான். தொடர்ந்து ஒரு வாரம் புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க. ஒரு வாரம் வியாழக்கிழமை சிவன் கோயிலுக்கு போங்க. 31/12/2026 வரைக்கும் போகலாம்.
உடனே அவசரப்பட்டு போகணும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு சாயந்தரம் கிடைக்கும். இன்றைக்கி நைட்டில் கூட நீங்கள் போகலாம். இன்றைக்கி வேலைக்கிழமை இரவு 8-9 கூட சிவன் கோயிலில் போய்ட்டு தட்சிணாமூர்த்திக்கு ஒரு மஞ்சள் பாக்கெட் வாங்கி வச்சுட்டு வரலாம். இல்லைனா மஞ்சள் கலர் பூ வாங்கி கொடுக்கலாம். சரியா? செவ்வந்தி பூ ஒரு 10 பூ வாங்கி ஒரு பாதத்தில் போட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இவ்வளோதாங்க. இதை செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. இன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போயிட்டு இந்த காரியத்தை செவ்வந்தி பூ வாங்கி போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் சார் அப்படின்னா, சிவராஜ் யோகம் கிடைக்கும், அரசாங்க விஷயங்கள் நல்லாயிருக்கும், தகப்பன் விஷயத்தில் நல்லாயிருக்கும், ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க, குரும கௌரவம் கிடைக்கும். சரியா? விவசாயம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும், வேளாண் உற்பத்தி நல்லபடியாக இருக்கும், விவசாயத்துக்கு வேண்டிய தண்ணி கிடைக்கும், நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அதுபோக இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், கலை, கவிதை, கட்டுரை, கேளிக்கையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்க நல்லாயிருக்கும். தகவல் தொழில்நுட்பம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டைப்ரைட்டிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக கணவன் மணி உறவு நல்லபடியாக கை கொடுக்கும், எனக்கும் நல்லாயிருக்கும், இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும், கூட்டுத்தொழில் பங்கு செஞ்சு சேர்மார்க்கு நல்லாயிருக்கும், நட்பு வட்டம் விரிவடையும், நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும், அப்பா வளம் முன்னேற்றம் இருக்கும், ஆத்ம பலம் கூடும், அதே நேரத்தில் ஆன்ம பலமும் கூடும், கோயில் வளத்துக்கு போயிட்டு வருவீங்க, அது விதமாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வயதுக்கு ஏற்ற மாதிரி பெருமைப்படுவீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பிலோ 40 இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி குடும்பத்தில் நல்ல பேர் இருக்கும். எபோ 40 அப்படின்னா சொசைட்டியில் நல்ல பேர் கிடைக்கும். எனக்கு 50 வயசு ஆகுது சார் அப்படின்னா சொசைட்டியில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற காரியத்துக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். அந்த காரியத்தை செய்கிறதுக்கு இது தக்க சேமாக பார்க்கப்படுகிறது. லாபம் நல்லாயிருக்கும், பெனிஃபிட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்கள் உடன் பிறந்த அக்கா அண்ணன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். இன்றைக்கி ஒரு நாள் ஈவினிங் நீங்கள் போய் தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டு வந்தீங்க சிவனாலயத்தில்னா சிறப்பாக இருக்கும். தட்சிணாமூர்த்தியும் கும்பிடலாம், நவக்கரத்தில் குரு பகவானையும் கும்பிடலாம். சரியா நேர்களே? இன்றைக்கி குரு வாரம் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. குரு ரிஷபராசிக்கு ஆகாத கிரகம் தான், 8-11 கூடியவர் தான், அட்டமாதிபதி தான், வம்போலுக்கு பிரச்சனை கொடுக்குறவர் அவர் தான், அதே நேரத்தில் லாபத்தை கொடுக்குறவர் அவர் தான். இப்போ ரிஷபராசியில் குரு திசை நடக்கும், நிறைய பேருக்கு நடக்கும், மத்தியம வயசில் நடக்கும், முக்கியமான காலகட்டத்தில் குரு திசை நடக்கும். அவங்களாம் இந்த காலகட்டத்தில் வழிபாடு பண்ணலாம். குறிப்பாக ரிஷபராசியில் மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு அந்தளவு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ரிஷபராசியில் இப்போ குரு திசை நடக்கிறவங்களுக்கு ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, மகர, கும்பம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு தனிப்பட்ட முறையில் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். மாரக, கேந்திர, பாதகாதிபதியாக வருவார். சரியா? அதனால நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் ஆதிபத்தியத்தை கெடுப்பார். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் சொல்கிறேன். நீங்கள் ரிஷபராசி, துலா லக்கணம், ரிஷபராசி, துலா லக்கணம் நல்ல அமைப்பு தான். சரியா? ரிஷபராசி, துலா லக்கணம் நல்ல அமைப்பு தான். ஆனால் குரு துலா லக்கணத்துக்கு இது ஒரு சஷ்டாச அமைப்பு இருந்தாலுமே ராசியாதிபதி லக்கணாதிபதி ஒன்று தான். ஏன்னா ரிஷபராசிக்கு சுக்கிரன் தான், துலா லக்கணத்துக்கு சுக்கிரன் தான் லக்கணாதிபதி. ராசியாதிபதி லக்கணாதிபதி ஒன்றா இருந்தாலுமே சஷ்டாச அமைப்பு. சரியா? ராசியாதிபதி பொறுத்த வரைக்கும் ராசி பொறுத்த இருக்காது. இப்போ இந்த ராசிக்கு லக்கணத்துக்குமே குரு ஆகாத கிரகம். இந்த குரு எங்கே சார் இருக்கிறாரு அப்படின்னா அவர் ஏடகுடமான ஒரு இடத்துல இருக்கிறாரு. சரியா? எங்கே இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிறோமே, குரு இப்போ 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசிக்கு 12ஆம் இடம், லக்கணத்துக்கு 7ஆம் இடம், மேசத்தில் இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன். நல்ல விதமாக பார்க்கப்படாது. ஜாதகர் நல்லா இருப்பார், ஏன்னா குரு லக்கணத்தை பார்ப்பார். ஜாதகர் பிறப்பிலேயே நல்லா இருப்பார், ஹானஸ்டாக இருப்பார், ஜென்யூனாக இருப்பார், அவரால் மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆனால் குரு திசை எப்படி இருக்கும்னா விரயத்தோடு இருக்கும். ஏன்னா குரு துலா லக்கணத்துக்கு, ரிஷபராசி துலா லக்கணத்துக்கு 3, 6 கூடையவன், ராசிக்கு 8, 11 கூடையவன். 3, 6, 8, 11 இந்த காம்பினேஷனில் தான் பலன்களை கொடுப்பார். சரியா? 3, 6, 8, 11 எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, 3ஆம் இடம் தைரிய வீரிய சாணம், 6ஆம் இடம் கடன் நோய் எதிரி, 11ஆம் இடம் லாபசானம், 12ஆம் இடம் விரைய சாணம். என்ன பண்ணிடுவாங்கன்னா இவை ஊர் இருக்கிற இடத்த விட்டு வெளியூர் போயிடுவான். சரியா? தூர இடத்துக்கு அனுப்பி அங்கே ஒரு உத்தியோகத்தை கொடுத்து லாபத்தை கொடுத்துருவார். குடும்பத்தோடு இருக்க முடியாது. சரியா? ரிஷபராசியில் துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை நடந்துச்சுன்னா குரு மேசத்தில் இருந்தாலும் இது மாதிரி பலன்களை தான் கொடுப்பார். ஆனால் ஜாதகன் எதையும் தாங்கிடுவான், ஏன்னா லக்கணத்தை பார்க்கறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதே மாதிரி மற்ற லக்கணத்துக்குமே பலன்களை கொடுப்பார். இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சொல்லலாம். நான் வேணால் குரு திசைக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேன். இப்போ குரு திசை நடக்கும், ரிஷபராசிக்கு குரு திசை நடக்கும். அந்த குரு திசைக்கு லக்கண ரீதியாக ரிஷபராசியில் மேச லக்கணம், ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், இப்படி ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பலன்களை கொடுப்பாருன்னு கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ குரு இப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார், உபசேன சாணத்தில் உச்சமாக இருக்கிறார். பரவாயில்ல, 3ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகைக்கு நல்லதான். 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்தை பார்ப்பார். நல்ல அமைப்பாக இருக்கும். சரியா? ஓரளவு குடும்பத்துடன் ஒத்து தான் போவீங்க, ஓரளவு காரியம் இருக்கும். குடும்பத்துடன் மனைவி நண்பர்களோடு சேர்ந்து செய்கிற காரியத்தில் நல்ல ஒரு வெற்றி இருக்கும். அவ்வளோதான். சரியா? நீங்கள் தனியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, ஒரு டீமாக தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் இந்த காலகட்டத்தில். குரு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ குரு திசை நடக்கிறவங்க தனியாக எதுவும் செய்ய முடியாது, தனியாக நீங்கள் ப்ளே பண்ண முடியாது. ஒரு டீமாக இன்னும் மனைவி கூட சேர்ந்து இல்லை நண்பர்கள் கூட சேர்ந்து ஒரு அசோசியேட்டாக ஒரு டீமாக இருந்தால் தான் நீங்கள் செய்ய முடியும். ஓகே நேரில் இப்படி நிறைய தகவல் இருக்குது, ஒன் பை ஒன்னாக சொல்லலாம்.
சில பேருக்கு போர் அடிக்கும். இந்த தசையை பற்றி சொன்னோம்னா நிறைய பேருக்கு தெரியாது. குரு தசைனா பேன்னு பார்ப்பாங்க ரிஷப ராசியில். எல்லாமே கமர்ஷியலாக வீடியோ கேட்குறாங்க. கமர்ஷியலாக ஏதோ ஒன்று சொல்லணும், மந்திர தந்திரம், ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி கவர்ச்சியாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கதை மாதிரி சொன்ன வச்சுக்கோங்களேன், எல்லோரும் கேட்குறாங்க. வேத ஜோதிடத்தை அந்த அடிப்படையை சொன்னோம்னா எல்லாருக்கும் போர் அடிக்கும். என்னடா இவன் வந்து ஏதோ சொல்கிறானே புரிய மாட்டேங்குமாங்க. ஆனால் இதுதான் உண்மை. உண்மை வந்து கசக்கும். கசக்கிற மருந்து தான் உடம்புக்கு நல்லது. இனிக்கிற மருந்து உடம்புக்கு ஆபத்துன்னு சொல்ல முடியாது. அது வந்து அந்தளவுக்கு நல்லது செய்யாது. கசப்பு தான் வியாதியை குணப்படுத்தும். கசப்பு தான் வந்து உடல்நலத்தை காக்கும். ஸோ நான் சொல்கிற இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து புரியாது. ஆனால் இதுதான் உண்மை. குரு திசை நடக்கிறவங்களுக்கு குரு வந்து இப்போதைக்கு எப்படி பலன்களை கொடுப்பாருங்கிறத கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். அடுத்து வந்து வீடியோவில் சொல்கிறேன். இப்போ எதுக்கு குருவை வந்து நான் இம்பேக்ட் பண்ணுறேன், குருவை வந்து நான் அழுத்தம் கொடுத்து பேசுகிறேன்னா, குரு தான் உச்சமாகி புதன் கூடயும் சூரியன் கூட சேர்ந்துருக்கிறாரு. சரியா? குரு தான் இப்போதைக்கு உங்கள் ராசிக்கு வந்து உச்ச கிரகமாக 3ஆம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறாரு. மற்ற கிரகங்கள் இல்லை. அடுத்து சுக்கிரன் போய் ஆட்சி பண்ணுவார் ராசிக்கு 6ஆம் இடத்துல. குருவுக்கு வந்து கேந்திரத்தில் இருப்பார். ஸோ அடுத்து சுக்கிர பயிற்சி கொஞ்சம் நல்லா இருக்கும். 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போனாலுமே குருவுக்கு வந்து பார்வைக்கு வருவார். குருவுடைய 5ஆம் பார்வைக்கு வரும்போது சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுப்பார். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்குது. சரியா? அது மிகச்சிறப்பாக இருக்கும் அந்த காலகட்டம். குருவுக்கு பார்வைக்கு வரதுக்கு கொஞ்சம் நாள் இருக்குது. இருந்தாலும் குருவுக்கு கேந்திரமாக வருவார். வருகிற செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து அந்த சம்பவம் நடக்கும். சரியா? செப்டம்பர் 1 சுக்கிரன் வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெறுவார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கு நல்லாயிருக்கும். ரிஷபராசியில் உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கு வருகிற செப்டம்பர் 1 மிகச்சிறப்பாக இருக்கும். குருவுக்கு கேந்திரமாக சுக்கிரன் வருவார். பெண்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்படி பலன்களை சொல்லிட்டே போகலாம். சரியா நேர்களே? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பேச்சில் நிதானமாக இருங்க. குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. சரியா? குடும்ப உறவில் கொஞ்சம் அனுசரித்து போங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, வாழ்த்துக்கள். இப்போ வந்து சுக்கிரனுக்கு கேந்திரத்தில் சனி செவ்வாய் இருக்கிறாங்க. சுக்கிரனுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. 11ஆம் இடத்துக்கு சனி பகவான் சுபத்துவமாகி வக்கரமானதுனால ராசிக்கு ராஜயோகாதிபதி 9-10 கூடியவன் தர்ம கர்மாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கனால சில பேருக்கு வந்து சனி மகாதிசை நடக்கும். வயதானவர்களுக்கு அவங்களுக்கு நல்லா இருக்குங்க. சனி திசை நடக்கிறவங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும். செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? நல்ல ஒரு யோகம் கிடைக்கும். பணம் 1000-ஆவோ லட்சமாவோ கோடிகளாக அவங்க அலகேஷன் ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். சனி மகா திசை நடக்கிறவங்களுக்கு, சனி திசை நடக்கிறவங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா சுக்கிரன் பார்வைக்கு சனி வராரு. இது வந்து ஒரு அதிர்ஷ்டலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க. அஷ்டலட்சுமி யோகம். சரியா? அஷ்டலட்சுமி ஒன்றா அதிர்ஷ்டலட்சுமி ஒன்று தான். லட்சுமினாலே அதிர்ஷ்டம் தான். சரியா? அதனால் அந்த அதிர்ஷ்டலட்சுமி யோகம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அந்த யோகம் வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கனால நல்ல ஒரு லாபத்தையும் கொடுக்கும். ஓகே நேயர்களே, இப்படி நிறைய பட்டியல் போட்டுகிட்டே போகலாம். நானும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ரிஷபராசிக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். பாருங்கள், லைக் பண்ணுங்கள். எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த ராகு திசை, குரு திசை, சனி மகா திசை, இந்த 3 திசைக்கு அடுத்து வீடியோ போடுறேன் இலக்கண ரீதியாக. இப்போ சவிமார் ரிஷபராசிக்கு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இனிமேல் தொடர்ந்து போடுறேன். சரியா நேயர்களே? அடுத்து செவ்வாய் பயிற்சி கொண்டு போடுறேன். சூரியன் அடுத்து 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஆகஸ்ட் 18ஆம் தேதி அதுக்கு ஒரு பயிற்சி போடுறேன். சூரியன் 4ஆம் இடத்துக்கு போனாலும் கேது கூட சேர்ந்து ஒரு கிரகணம் வரும். செப்டம்பர் மாதம் ஒரு கிரகணம் இருக்குது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் ஒரு கிரகணம் இருக்குது. அந்த கிரகணத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். இருப்பினும் ராசிக்கு வந்து புதனுடைய நிகழ்வு நல்லா இருக்குது. புதனுடைய நிலைப்பாடு அடுத்தடுத்து நல்லா இருக்குது. சுக்கிரனும் ஒரு நல்ல நிலைப்பாட்டுக்கு வராரு. செவ்வாய் கொஞ்சம் 2ஆம் இடத்துல இருக்கனால கொஞ்சம் நிதானமாக இருங்க. சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராகு கேதுகளும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. 4ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல ராகு. 10ஆம் இடத்துல ராகு ஒரு பாவகரம் இருக்கலாம். கேது 4ஆம் இடத்துல இருக்கனால கொஞ்சம் சுகம் வீணப்படுவீர்கள். வயதானவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அது ஆவணி மாதத்துக்கு மேலாக கொஞ்சம் உடல் உஷ்ண சம்மந்தப்பட்ட பிணிகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று கேது கூட சேருவார். 4 கூடியவன் 4ஆம் இடத்துல கேது கூட சேர்றதுனால தாயாருக்கு விஷயத்திலும் சில பிரச்சனை இருக்கலாம். தாய் தகப்பன் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். ஆவணி மாதத்துக்கு மேலே, ஆவணி மாதம் முழுவதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? நான் நேராக அதை சொல்கிறேன். இன்னும் ஆவணி மாதத்துக்கு இன்னும் நாட்கள் இருக்குது. இன்னும் 10-11 நாட்கள் இருக்குது. ஆடி 32 வரைக்கும் இருக்குது. சரியா? நான் என்ன பலன்கள் சொன்னாலுமே கொஞ்சம் அதிகமாக பேசினாலுமே அந்த கிரவுண்டை விட்டு வெளியே வர மாட்டேன். சரியா? அந்த ராசி பலன்கள், ஜாதகம், நட்சத்திரம், அந்த நாட்கள் அதை விட்டு வெளியே வர மாட்டேன். புரிஞ்சுக்கணும் நீங்கள். இவர் வந்து நமக்காக தான் சொல்கிறாரு, புள்ளிவரமாக சொல்கிறாரு, ஆங்கில தேதியிலையும் சொல்கிறாரு, இங்கிலீஷ் ஸ்டேட்லேயும் சொல்கிறாரு, ஒரு ஸ்டேட்டிஸ்டிக்காக சொல்கிறாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மைண்டில் ஏற்றிக்கிட்டு பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். நான் சொல்கிற பலன்கள் 100க்கு 100 உங்களுக்கு நடக்குதோ இல்லையோ, 100க்கு ஒரு 50%, 60% நிற்கும். ரிசல்ட்டு இருக்கோ இல்லையோ ரிலேட்டடாக இருக்கும், ரெஃபரன்ஸாக இருக்கும் என்ற ஒரு நல்ல வார்த்தையை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கிறேன்.
ஆவணி மாதத்துக்கு மேலே உடல்நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அம்மா அப்பா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அரசாங்க விஷயம், அரசியல்வாதிகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். பட் இப்போதைக்கு இந்த பி என்ற பெயரால் ஆரம்பிக்கும் நபரால் உங்களுக்கு 4 வித பெரிய சம்பவங்கள் நடக்கும். அந்த இறைவனாலும் தடுக்க முடியாது. ஏன்னா இறைவனோட அனுக்கிரகத்தினால நடக்குது. தயாராக இருங்கள். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் ரிஷபராசி நேயர்களுக்கு, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலன்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுகோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.